ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ் ஒரு சில பங்குகள் செய்தியில் இந்த வீடியோல பார்ப்போம். நாளை பங்கு சந்தைக்கு தேவையானதை நிப்டியில சந்தையில வர்த்தகம் செய்வதற்கு நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிராப் பண்ணி அந்த எல்லையில கடந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் பண்றது மிகவும் நல்லதுங்க. கீழ் நோக்கிய சப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டிக்கு 24,030 என்ற இலக்கு இருக்கு. அது மேலும் பலவீனம் அடைந்து 23,980 முதல் 23,960 என்ற நிலைகள் வரை கீழே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நிப்டியானது 24,030 ஆண்டு ஒரு சப்போர்ட்டாக செயல்படும். அது பலவீனம் அடைஞ்சிச்சு அப்படின்னா 23,980 23,960 முடிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல கீழே வந்துடும். அதே நேரத்துல மேல் நோக்கிய ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது லைன் நான் மார்க் பண்ணிக்கணும். 24,100 சந்தை இந்த நிலைக்கு மேல ஒரு 30 நிமிஷம் நிலைத்து நின்றுச்சு அப்படின்னா வலுவடைந்து அடுத்த இலக்கான 24,160 மற்றும் 24,220 என்ற இலக்கு நோக்கி நகரலாம். அப்ப நாளைக்கு நிப்டியுடைய சப்போர்ட் லெவலு 24,030, ரெசிஸ்டன்ஸ் லெவலு 24,100. ஒரு 100 பிரேக் பண்ணணும். ஒரு 1/2 hour ஸ்டடி பண்ணி இல்ல கீழே 24,030 பிரேக் பண்ணுச்சுன்னா 980 960 முடிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்துல பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல கவனிக்க வேண்டிய இலையில சப்போர்ட் 57,600. இந்த எல்லைக்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து 57,400 57,300 57,000 என்ற சைக்காலஜி லெவல் நோக்கி செல்லலாம். அதே நல்ல மேல ரெசிஸ்டன்ஸ் 57,800 செயல்படும். சந்தையானது நாளைக்கு இதுக்கு மேல சென்றுச்சுன்னா இடையில பெருல எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்ல. 57,800 உடைச்சிச்சு அப்படின்னா 58,000 என்ற லெவல்ல தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 200 பாயிண்ட் ஓப்பனா இருக்கு பேங்க் நிப்டிக்கு மேல. ஆனா 57,800 பிரேக் பண்ணணும். அதே நேரத்துல சப்போர்ட் 57,600 பிரேக் பண்ணுச்சுன்னா 57,400 57,000 முடிய கூட வர வாய்ப்பு இருக்கு. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நாளைக்கு சென்செக்ஸ் எஸ்பிடி அதெல்லாம் அதிக ஏற்ற இறக்கங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது. சப்போர்ட் 77,100 இந்த நிலைக்கு கீழே சந்தை உடைத்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 76,700 வரை இறங்குவதற்கான வழிகள் ஓப்பனாக இருக்கும். 77,100 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 77,300 இதை தாண்டி பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா 77,500 மற்றும் 77,750 என்ற இலக்கு நோக்கி நகரலாம். நம்ம சொல்ற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணா மட்டுமே கால் சைடோ புட் சைடோ அந்த எல்லாம் நீங்க இது பண்ணுங்க. மற்ற நேரத்துல எந்த ட்ரேடும் பண்ணாம இருக்கிறது நல்லது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும்னா இது பண்ணுங்க, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும்னா காலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் டேட்டால எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்செக்ஸ் ஃபீச்சர்ஸ்ல 50 புள்ளிகள் டிஸ்கவுண்ட்ல வர்த்தகம் ஆகிட்டு இருக்குங்க. இதனால் புட் ஆப்ஷன் பிரீமியம் அதிகமாக காணப்படுகிறது. ஏதேனும் உலகளாவிய நல்ல செய்திகள் வந்தால் தவிர சந்தை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட பிளாட் வரம்புக்குள்ளேயே முடிவடைந்து புட்டு பிரீமியங்கள் 0வாக அதிக வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? அதாவது புட் ஆப்ஷன் பிரீமியம் அதிகமாக காணப்படுகிறது. ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்தா மட்டுமே சந்தையானது பெரும்பாலும் ஒரு மேல போகும். இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி பூஜ்ஜியமாக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எஸ்பிரேட் இதனால சொல்றேன். அதனால அவசரப்பட்டு வர்த்தகம் செய்ய வேண்டாம். சந்தை தினமும் புதிய வாய்ப்புகளை வழங்கும் நமக்கு. எனவே பதற்றத்திலோ அல்லது வாய்ப்புகளை தவறிவிட்டு விடுவோம் என்ற ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு எந்த வர்த்தகத்தையும் நுழையாதீங்க. பொறுமையே முக்கியம். சரியான நேரத்திற்காகவும் குறிப்பிட்ட எல்லைக்காகவும் பொறுமையாக காத்திருந்து பங்கு சந்தையில
முதலீடு செஞ்சு இல்ல ட்ரேடு பண்ணி வெற்றி பெறுங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா பகுப்பாய்வு செஞ்சு மற்றவர்களின் கருத்துக்களை நம்பி முழுமையாக முதலீடு செய்யாதீர்கள். உங்களுடைய சொந்த பகுப்பாய்வை வளர்த்து கொண்டு வர்த்தகம் செய்ய. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண தெரிஞ்சு சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும் இல்ல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணி பண்ணுங்க. அதுதான் நல்லது. அப்புறம் முக்கிய செய்திகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறுவன செய்திகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐடிபிஐ பேங்க் வந்து அரசும் LIC நிறுவனமும் தங்கள் பங்குகளை விற்க திட்டமிட்டுள்ளது. வெளிநாட்டின் நிறுவனமான ஃபேர்பேக்ஸ் இதில் $5.5 பில்லியன் மதிப்பிலான பங்குகளை வாங்க முன் வந்துள்ளது. இது இந்திய வங்கித்துறையில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடு ஆகும். இந்த ஃபேர்பேக்ஸ் நிறுவனம் ஒரு பங்கிற்கு $81 உள்ள விலையில வாங்க முன் வந்துள்ளது. கடந்த முறை 75 மட்டுமே கேட்டிருந்தது. சந்தை விலை 85 இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் பங்கின் விலையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கம்பெனி சுகியோடைய நிறுவனத்துடன் கைகோர்த்து சுகி இன்ஸ்டா மார்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடன் கைகோர்த்து இதன் மூலம் 5 கிலோ மற்றும் 10 கிலோ எடையுள்ள சிறிய LPG சிலிண்டர்களை அவசர தேவைக்காக உடனடியாக ஹோம் டெலிவரி செய்யும் வசதி இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது நிறுவனத்தின் வணிகத்தை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு பிராக்டிகலா வரும் தெரியல, பார்ப்போம். 5 லிட்டர் 10 கிலோ 5 கிலோ 10 கிலோவா சப்ளை பண்ணதுக்காக ஸ்விக்கியோட ஒரு புரிந்துணர்வு போட்டிருக்காங்க. HDFC ஃபைனான்ஸ் சர்வீஸ் வந்து ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. குவார்டர் 1 ரிசல்ட். வருவாய் வந்து 4,938 கோடியாக இருக்கு. லாப வரம்பு 22% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 18% இருந்தது. நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டில் 568 கோடியில் இருந்து இப்ப 785 கோடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது HDFC ஃபினான்சியல் சர்வீஸ். அதே நேரத்தில் HDFC AMC வந்து கடந்த ஆண்டில் 968 கோடியில் இருந்து 1098 கோடியாக இப்போ உயர்ந்திருக்கு வருவாய். லாப வரம்பு வந்து 78% சற்று குறைந்தாலும் இதர வருமானங்கள் சிறப்பாக இருந்ததால் நிகர லாபம் சாதனை அளவாக 838 கோடியாக எட்டியுள்ளது. இது நல்லா புள்ள படிச்சு பார்த்து புரிஞ்சு நீங்க இது பண்ணுங்க. வருவாய் வந்து கொஞ்சம் இது இருந்தாலும் லாப வரம்பு இதர வருவாய்கள் தான் கிடைச்சிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 27,203 கோடி வருவாய் ஈட்டி இருக்கு. கடந்த ஆண்டு 26,919 கோடி மிதமான வளர்ச்சி இருந்துச்சு. நிதி பினான்சியல் மார்ஜின் வந்து 3% இருந்து 9% அளவுல மிக பெரிய அளவில் அதிகரித்து உள்ளது. நிதி லாப பினான்சியல் மார்ஜின் நல்லா அதிகரிச்சிருக்கு. நிகர லாபம் கடந்த ஆண்டில் 4,116 கோடியில் இருந்து 5,332 கோடியாக உயர்ந்து உள்ளது. யூனியன் பேங்க் வாகக்கடன்ல கிராஸ் NPA 2.65% நிகர வாகக்கடன் நெட் NPA ஆனது 0.47% குறைந்து வங்கியின் தரமானது மேம்பட்டு உள்ளது. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து இந்த ஃப்ரீடம் பாராமெடிக்கல் லிமிடெட் ஆனது பங்கு வந்து நாளைக்கு வந்து இப்போ 2,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட்ல வந்து இந்த ஸ்டாக் ஆனது சப்போஸ் வந்து டவுன் ஆகலாம். 940 என்ற விலைக்கு குறைய வாய்ப்பு உள்ளது. உடனே போர்ட்போலியோ இந்த பங்கு நீங்க வச்சிருந்தா பயப்பட தேவையில்லை. இவங்க வந்து போனஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதுக்கான தேதி வந்து நாளைக்கு தான். நிறுவனமானது 2:1 என்ற விதத்தில் போனஸ் பங்குகளை அறிவித்துள்ளது. இதற்கான எக்ஸ்டேட்டு ஜூலை 16 ஆகும். ஜூலை 15 வரை வாங்கியவர்கள் இந்த போனஸ் பங்குகளை பெற தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். நிறுவனத்தின் செயல்பாடு கடந்த 6 மாதங்களில்
89% வந்து வருவாய் 89% மற்றும் ஒரு வருடத்துல 192% என்ற சிறப்பான லாபகரமான வளர்ச்சியை இந்த பங்கானது முதலீட்டாளர்களுக்கு வழங்கி உள்ளது ஃபார்மால. அதே நேரத்துல HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியானது காலாண்டு முடிவு நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டில் இதே காலாண்டில், அதாவது கடந்த ஆண்டுல முதல் குவார்டர்ல இதே குவார்டர்ல 548 கோடியாக இருந்த நிகர லாபம் தற்போது 11.5% அதிகரித்து 611 கோடியாக உயர்ந்து உள்ளது. நெட் பிரீமியம் இன்கம் காப்பீட்டு நிறுவனத்தின் முக்கிய வருவாயான நிகர பிரீமியம் வருவாய் கடந்த ஆண்டில் 14,539 கோடியில் இருந்து 15.1% அதிகரித்து தற்போது 16,728 கோடியாக எட்டியுள்ளது. ஒரு 15.1% அதிகரித்து இருக்கு. அது பிரீமியம் வருவாயி. இது ஒரு பாசிட்டிவ் செய்தி தான் என்னை பொறுத்தளவு. அறுபத்தி ஒரு மாத கால அளவில் வாடிக்கையாளர்கள் பிரீமியம் செலுத்தும் தொடர்ச்சி விகிதம், இதை வந்து பிரிஸ்டன்சி ரேசியோன்னு சொல்லுவோம். கடந்த ஆண்டில் 61% இருந்து 65.5% உயர்ந்து உள்ளது. ஆனால் 13 மாத விகிதத்தில் சிறிய சரிவு ஏற்பட்டு 61 மாத கால அளவில் உயர்ந்து இருக்கு. ஆனா 13 மாத விகிதத்தில் சிறிய சரிவு ஏற்பட்டு இருக்கு. அது கடந்த 6 மாதங்களில் இந்த பங்கு சுமார் 22% மற்றும் கடந்த ஒரு வருடத்தில் 25% வரை சரிவை சந்தித்துள்ளது. இந்த காலாண்டு முடிவுகளுக்கு பிறகு புரோக்கரேஜ் நிறுவனங்களின் இலக்கு டார்கெட் பிரைஸ் எவ்வாறு அமைய போகிறது என்பதை பொறுத்தே இதன் அடுத்த கட்ட மூவ்மெண்ட் ஆனது இருக்கும். ஏன்னா HCL டெக்னாலஜி கொடுத்ததுக்கு அப்புறம் பல புரோக்கரேஜ் மீட்டர்கள் டவுன் அது எதுவும் பண்ணனாலதான் HCL டெக்னாலஜி நல்ல திட்டத்துல முதலீடு பண்ணியிருந்தாலுமே HCL டெக்னாலஜி இறங்கிடுச்சு. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல அதானி பவர் புதிய மின்சார ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநில மின் விநியோக நிறுவனத்துடன் MSEDCL சொல்லுவோம் 1600 மெகாவாட் மின்சாரம் வழங்குவதற்காக புதிய ஒப்பந்தத்தில் பவர் சப்ளை அக்ரிமெண்ட் அதானி பவர் நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது. இந்த நிறுவனம் முன்னதாக 250 ரூபாய் என்ற வாழ்நாள் உயரத்தை தொட்டு உள்ளது. தற்போதைய நிலையில் 230 என்ற வரம்பில் ஒரு குருசியல் எக்ஸ்டென்ஷன்ல உள்ளது. இந்த புதிய ஒப்பந்த செய்தி பங்கின் விலையில் சாதகமான தாக்கத்திலே ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏர்டெல் எனர்ஜி அரசு மற்றும் கீரோ மோட்டார் கார்ப்பு முதலீடு பண்ணியிருக்கு. அதாவது ஃபண்ட் ரைசிங் பண்ணியாங்க. ஏர்டெல் எனர்ஜி நிறுவனம் தனது நிறுவனர்கள் மற்றும் கீரோ மோட்டார் கார்ப் நிறுவனத்துடன் இணைந்து மொத்தம் 1,200 கோடி நிதி திரட்ட திட்டமிட்டு உள்ளது. முதலீட்டாளர்கள் இதில் கீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் 1000 கோடியாகவும் இந்திய அரசாங்கம் நேரடியாக 200 கோடியும் ஏர்டெல் எனர்ஜியில் முதலீடு செய்ய உள்ளன. சந்தையில கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருட்களின் விலை உயரும் போது EV வாகனங்கள் தேவை இயற்கையாகவே அதிகரிக்கும். இதனால் ஏர்டெல் எனர்ஜி இந்த துறையில் முன்னணியில் உள்ளதால் இதன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூமெண்டம் ட்ரேடு பண்றவங்க இந்த ஸ்டாக் பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் பங்குகள் தொடர்ந்து ஏறிக்கொண்டு இருக்கும் போது பேராசையில வாங்காதீங்க. சந்தையில அப்பக்கப்ப ப்ராஃபிட் புக்கிங் ஏற்படும் போது மட்டுமே இந்த பங்குகளை வாங்கி சேர்க்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ஓடி போய் வாங்காதீங்க ஏர்டெல் எனர்ஜிய. ஆமா, வர்த்தகம் செய்யும் போது இந்த மாதிரி எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அது போல நிப்டியில ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணி அதுல இருந்து உங்களுக்குன்னு ஒரு லெவலை வச்சு அதை பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணா மட்டும் அந்த நேரத்துல பிரீமியத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. கவனமா பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. இல்லாட்டி கையை கட்டி வேடிக்கை பாருங்க. இல்லையா
கிரேடே பண்ணாம அந்த பேப்பர் எல்லாம் முடிய அளவு முடிய நீங்க பேப்பர் கட்டுக்கீடு கூட பண்ணாதீங்க. நீங்க பேப்பர் கட்டுக்கீடு பண்ணுவீங்க, காலையில மார்க்கெட்டு பாசிட்டிவா இருக்கு, மதியம் அவுத்து விட்டுறாங்க. இல்ல காலையில அவுத்து விட்டுறாங்க, மதியம் பாசிட்டிவா மாத்தி விட்டுறாங்க. மாட்டை அவுத்து விட்டு கட்டுவோம்ல, அது போல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில வலையில சிக்காதீங்க. கொஞ்சம் கேபிட்டலை வச்சு பண்ணுறீங்க. அதெல்லாம் கவனமா பார்த்துக்கிட்டு பண்ணிக்கோங்க. நல்ல அட்வைஸை கேளுங்க. சொந்தமா நீங்களே அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. லைக்கோ ஷேரோ ஏதோ பண்ணுங்க. வாழ்க வளர்க.